என்ன தெரியுது பெரிய தேர்தல் என்னமா இவன் என்ன நாளைக்கு ஜனாதிபதி ஆகிட போகிறானா போங்க சார். நீங்கள் என்ன வாழ்க்கையே போகுதுன்னு பேசினீங்க, இங்கே தேர்தலை பற்றி பேசிட்டு இருக்கீங்க. இங்கே தலைக்கு மேலே வெள்ளம் போயிட்டு இருக்குது, நீங்கள் வந்து தேர்தலை பற்றி பேசிட்டு இருக்கீங்க. நீங்கள் வாழ்க்கையே போகுதுன்னு புலம்பிட்டு இருக்குது. அந்த பொம்பளை கஷ்டப்படுது, பிள்ளைங்களோட எதிர்காலம் போச்சுங்க, எல்லாம் போச்சுங்க, மானம் போச்சு, மரியாதை போச்சு. ஒரு அரசியல் கட்சி தலைவர் சொல்கிறாரு வீட்டை விட்டு வெளியே வர சொன்னேன். அந்த வார்த்தை எவ்வளோ பெரிய வார்த்தை தெரியுமா? அவனுக்கு மானம் இருந்தால் பதில் தரவானா? அதுக்கு நான் கேட்குறேன். ஒருத்தர் மீது ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறதுக்கு கூட ஒரு தைரியம் ஒன்று சார். நயினார் சொல்கிறாருன்னா அவர் க்ளீனாக இருக்கிறாரு, அவர் சொன்னது தப்பு இல்லையே, உண்மை தானே சொல்லியிருக்கிறாரு. நம்ம தனிப்பட்ட வாழ்க்கை சாரத்துக்கு எல்லாரும் பிடிச்சி அவரை ரவுண்ட் பண்ணுறோம். ஆனால் அவர் சொன்னது உண்மை தானே. லியோ படத்துக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப வந்து போதாகரமாக ஆகுது. லிப்லாக் காட்சிக்கு பிறகு அதுக்கப்புறம் அடுத்தடுத்து பாருங்கள், அடுத்தடுத்து அவங்க வந்து நாய்க்குட்டியோட வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வெளியிடுறது யார்? விஜய் வெளியிட்டான், அதுவும் வெளியிட்டது த்ரீஷா. தனி விமானத்தில் ட்ராவல் பண்ணுறீங்க, அசிங்கமாக வெக்கமா இல்லை? இன்னைக்கு சொல்கிறாங்க, இதுக்கு என்ன சொல்றீங்க பதில்? மனுஷனுக்கான ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு, தூக்கிட்டு ஓடுனீங்க. 2 மாதம் கழிச்சு அது உண்மை இல்லைன்னு சொல்லி பேச வச்சாங்க. காசை கொடுத்துற பிறகு அவனுக்கு மாற்றி பேசினானுங்க. அது த்ரீஷாக்குன்னு சொன்னோம், அது கிடையாது. இது வேற ஒரு நடிகை அவங்க வாங்கியிருக்கிறாங்க. ஆனால் உண்மை அவனுக்கு சொன்னது. அதை விட அந்த பொறிக்கு இங்கே காசு வாங்கிட்டு எப்பவுமே பேசுறது தானே, அவன் பிளாக்மெயில் பண்ணுறது தானே அவனுக்கு வேலையை. ஒரு ஆண்கிட்ட வந்து ஒரு பெண் சபலப்பட்டு வந்தான்னு சொன்னால் அவளை வந்து பார்த்தீங்கன்னா கற்பை வந்து பலியாக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா அவளை காப்பாற்றுறது தான் சார் ஆணை இருக்கேன். நிறைய பேர் தெரியல, ஆணை இருக்குன்னா உடம்பு வச்சு நினைக்கிறான். ஒரு பெண் வந்து பார்த்தீங்கன்னா காமவயப்பட்டு வந்து உங்ககிட்ட வந்து அவளை இழக்கத்துக்கு வரும்போது அவள் கற்பை அழிக்காமல் பாதுகாத்தான்னு வச்சுங்களேன், அவன் தான் ஆணை இருக்கேன். இளம் பருவத்தில் நான் சொல்கிறது 3 வயசு 5 வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா காப்பாற்ற முடியும், அம்மா வந்து வளர்க்க முடியும். வாலிப பருவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பனுடைய கண்டிப்பும் அப்பனுடைய வழிகாட்டுதலும் அப்பனுடைய நெறிப்படுத்தலும் வேணும். நீ நெறிப்படுத்துகிற இடத்துல இருக்கிற பொறுக்கி மாதிரி இருக்கிறன்றாங்க. நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த ஊடகர் திரு சேக்குவர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். பல ஆண்டுகளாக அமைதி காத்த சங்கீதா அவர்கள் இன்று ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க விஜய்க்கு. என்ன அந்த அமைதிக்கு காரணம்? ஏன் இன்னைக்கு அது வெகுண்டு எழுதணும்? அவங்க ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் சார் சகிப்புத்தன்மையோடு இருந்தாங்க. ரொம்ப சீன்ற மாதிரி ஆயிடுச்சுல்ல அவர். அவங்க வாழ்க்கையை வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் நமக்கு வந்து வாழ்க்கையை வேணான்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. இனி இந்த மனுஷனோட சேர்ந்து வாழ முடியாது, நமக்கு வந்து இந்த பிள்ளைகளை வந்து காப்பாற்றுறதுக்கு நமக்கு வந்து ஜீவனாம்சம் வேணுன்ற அந்த முடிவுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நெருக்கடிகள், அவங்களுக்கு நிறைய நெருக்கடிகள். உளவியலாக நெருக்கடின்னு ஒன்று இருக்குது சார். அந்த உளவியல் நெருக்கடி தாண்டி பொருளாதார நெருக்கடி, இன்னொரு பக்கம் வந்து வெளி கௌரவம்னு ஒன்று இருக்குது, பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஒன்று இருக்குது. இவ்வளோ நெருக்கடி எப்படி சார் சமாளிக்க முடியும் ஒருத்தர்? நீங்கள் போகிறீங்க, ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகிறீங்க, அங்கே அப்படி இப்படி இருக்கிறீங்க, ஏதோ சொல்லுவாங்க டீ சாப்பிட்ற ஹோட்டலில் போய் டீ சாப்பிட்ற மாதிரி டிஃபன் சாப்பிட்ற மாதிரி ஏதோ போகிறீங்க, அது பிரச்சனை இல்லை, அதை ஏற்றுப்பாங்க. இதுதாங்க சினிமா வாழ்க்கைன்றது, இப்படி தான் சினிமானாலே, இப்படி தான் ஆம்பளைங்கள்லாம் அப்படி இப்படி தான் இருப்பானுங்க, பொம்பளைங்கள்லாம் அப்படி இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சமாதானம் பண்ண முடியும். ஆனால் அதை கொண்டு வந்து வீட்லேயே வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், வெளியில் செய்யக்கூடியதை வீட்லேயே வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு பக்கம் பொருளாதாரத்தை வந்து பார்த்திங்கன்னா வந்து இஷ்டத்துக்கு வாரி இறச்சிக்கிட்டு, இன்னொரு பக்கம் வந்து இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து தேவையான அளவுக்கு அந்த ஹாஸ்பிட்டாலிட்டின்னு வாங்க இல்லையா, அதாவது அவங்கள பராமரிச்சிக்கிறதுக்கான அந்த பணங்கள்லாம் இல்லாமல் பிள்ளைகளுடைய எதிர்காலம் வந்து இருக்குது, கல்யாணம் காட்சி இதெல்லாம் இருக்குது, எதுவுமே நீங்கள் வந்து கவனிக்காமல் நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளேயே சேர்க்காம புறந்தள்ளீங்கன்னா எப்படி சார்? எப்படி சார் இது? இவ்வளோ நாள் அமைதி காத்தவங்க. ஆமாம், அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்ன? நான் வந்து அவருக்கு வந்து நான் நேரெல்லாம் கொடுத்தேன், அவர் என்னை 2 வாட்டி ஏமாற்றிட்டாரு. முதல்ல வந்து நான் உங்களை விட்டு வெளியே வாங்க அப்படின்னா, இல்லை நான் எனக்கு வந்து உத்தரவாதம் கொடுத்தாரு, நான் இனிமேல் நான் போகலை, நான் அதை விட்டு விலகி வந்துடுவேன் அப்படின்னு சொன்னார். அப்போவும் ஏமாற்றிட்டாரு. ஒரு 4 ஆண்டுகளுக்கு பிறகும் கழிச்சு என்னை ஏமாற்றிட்டாரு. ஆமாம் சார் அப்படின்ற ஒரு வார்த்தை எப்படி? ஆனால் இது தேர்தல் சமயம், இந்த நேரத்தில் அவங்க தேர்தல்கிறதெல்லாம் அவங்களுக்கு அதை பற்றி கவலை கிடையாது சார். என்ன தெரியுது பெரிய தேர்தல் என்னமா இவன் என்ன நாளைக்கு ஜனாதிபதி ஆகிட போகிறானா? போங்க சார். நீங்கள் என்ன வாழ்க்கையே போகுதுன்னு பேசினீங்க, இங்கே தேர்தலை பற்றி பேசிட்டு இருக்கீங்க. இங்கே தலைக்கு மேலே வெள்ளம் போயிட்டு இருக்குது, நீங்கள் வந்து தேர்தலை பற்றி பேசிட்டு இருக்கீங்க. நீங்கள் வாழ்க்கையே போகுதுன்னு புலம்பிட்டு இருந்த அந்த பொம்பளை கஷ்டப்படுது, பிள்ளைங்களோட எதிர்காலம் போச்சுங்க, எல்லாம் போச்சுங்க, மானம் போச்சு, மரியாதை போச்சு. ஒரு அரசியல் கட்சி தலைவர் சொல்கிறாரு வீட்டை விட்டு வெளியே வர சொன்னேன். அந்த வார்த்தை எவ்வளோ பெரிய வார்த்தை தெரியுமா? அவனுக்கு மானம் இருந்தால் பதில் தரவானா? அதுக்கு நான் கேட்குறேன்.
மானம் இருந்தால் பதில் தரவானா? எல்லாத்துக்கும் நீட்டி முழங்குறான்ல, மேடையில் பொங்குறான்ல, அசிங்கமாக பேசுகிறாங்கன்னு. யார் அசிங்கமாக நடந்துக்கிட்டது சொல்லுங்க பார்க்கலாம். ஒருத்தர் மீது ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறதுக்கு கூட ஒரு தைரியம் ஒன்று சார். நயினார் சொல்கிறாருன்னா அவர் க்ளீனாக இருக்கிறாரு. அவர் சொன்னது தப்பு இல்லையே, உண்மை தானே சொல்லியிருக்கிறாரு. நம்ம தனிப்பட்ட வாழ்க்கை சாரத்துக்கு எல்லாரும் பிடிச்சி அவரை ரவுண்ட் பண்ணுறோம். ஆனால் அவர் சொன்னது உண்மை தானே. ஆனால் கிளாரிட்டி இப்போ த்ரிஷா அவங்க கொடுத்துருக்காங்களே, என்ன கிளாரிட்டி? இல்லை இது தவறான வார்த்தை. தவறான வார்த்தை இருக்குதுங்களா? நீங்கள் அவங்க என்ன சொன்னாங்க பதில் கவனிச்சிங்களா? நீங்கள் கவனிக்கல. மாரிதாஸ் மட்டும் தான் கரெக்டாக கவனிச்சான். மாரிதாஸ் மட்டும் தான் அறிவாளி, அவன் கரெக்டாக கவனிச்சான். என்ன சொன்னான் பார்த்தீங்களா? எந்த இடத்துல வந்து இங்கே அரசியல் கட்சியில் நான் எந்த அரசியல் கட்சியில் இல்லைன்னு சொல்லிட்டு கடைசியாக என்ன சொன்னீங்க? தனிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் எடுத்து பேசுறீங்க. அப்போ உண்மையான ஆயிடுது இல்லை? தனிப்பட்ட வாழ்க்கையை எடுத்து பேசுறீங்க. அந்த மாதிரி தனிப்பட்ட வாழ்க்கையில் அந்த மாதிரி எங்களுக்குள்ளே எதுவும் கிடையாதுங்க. அவருக்கும் எனக்கு இந்த மாதிரி தொடர்பு எதுவுமே கிடையாதுங்க. அவர் என் வீட்டுக்கு வரவும் கிடையாதுங்க சொல்லிட்டு போக வேண்டியதானே. இன்னும் உச்சபட்சமாக சொன்னால் எனக்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னா சிறந்த வழிகாட்டியாங்க எனக்கு இருக்கிறாருங்க, அல்லது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எனக்கு அண்ணனாக இருக்கிறாரு, தம்பியாக இருக்கிறாரு சொல்லிட்டு போக வேண்டியதானே. அது என்ன கமா போடுறீங்க? நான் எந்த அரசியல் கட்சி சார், உங்களை என்ன அரசியல் கட்சி இருக்கிறீங்கன்னு சொன்னாங்களா யாராச்சும்? எவ்வளோ விமர்சனங்கள் வந்துக்கிட்டு இருக்குது. ஜெயலலிதா ரேஞ்சுக்கு பேசினா உங்களுக்கு இன்பமாக இருக்குது ரசிக்கிறது. அதை தாண்டி நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னொரு பெண்ணோட கணவன் சார், அவன் தலைவனாக இருக்கட்டும், வந்து தருதலையாக இருக்கட்டும் சார், இன்னொரு பெண்ணோட கணவன் லவ் ஃபார் எவர் ட்வீட் போடுறீங்க. நீங்கள் போடுவீங்களா சொல்லுங்கள்? என்ன நடக்கும்? நீங்கள் வந்து இன்னொரு வீட்டு ஒரு பெண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லவ் ஃபார் எவர்னு கொடுக்க முடியுமா சார்? அது கல்யாணம் பொண்ணாக இருக்கட்டும், கல்யாணம் இருக்கட்டும், நான் பண்ண முடியுமா? நான் பண்ணுவேன். 2 இடத்துல வந்து வரும் தொடப்பு கட்டை. ஒன்று என் வீட்டிலேருந்து வரும் தொடப்பு கட்டை, சரிங்களா? இன்னொன்று அந்த சைட்லேருந்து ஒரு தொடப்பு கட்டை வரும். இதானே நீங்கள்லாம் வந்து உயர் வகுப்பை சார்ந்தவங்க இல்லை? அதெல்லாம் ஈஸியாக வந்து அதுவும் சினிமாவை சார்ந்தவங்க ஈஸியாக இன்னொரு பெண்ணோட புருஷனுக்கு வந்து லவ் ஃபார் எவர் போட்டுறீங்க. நம்ம போட முடியாது. நம்ம போட்டோம்னா இங்கே ஒரு தொடப்பு கட்டை அடி வாங்கணும், அங்கே வந்து ஒரு தொடப்பு கட்டை அடி வாங்கணும். தப்பு இல்லையா சார்? இல்லை, இது வந்து ஒரு நீண்ட கால விமர்சனம். ஆனால் சங்கீதா அவர்கள் அதை விட்டு கொடுத்துட்டாங்களா சார்? இன்னைக்கு வந்து அதை இன்னைக்கு களத்தில் இறங்குது சார். இன்னைக்கு சார் இன்னைக்கு அதாவது நீண்ட வருடம் சார் அவங்க விஜய் கூட இணைஞ்சு இல்லை சார். இப்போ இன்னைக்கு வந்து டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. இல்லைன்னு நீங்கள் சொல்கிறதுக்கும் ஒருத்தரை வெளியேற்றுறதுக்கும் அர்த்தம் இருக்குது சார். அவங்க 2000 இப்போ எல்லாமே இன்ச்சு பை இன்ச்சாக வந்து அவங்க பார்த்தீங்கன்னா அறிக்கையில் வந்து தெளிவுபடுத்த முடியாது. 2001 பிரச்சனை. அது வந்து பார்த்தீங்கன்னா லியோ படத்துக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப வந்து போதாகரமாக ஆகுது. லிப்லா காட்சிக்கு பிறகு அதுக்கப்புறம் அடுத்தடுத்து பாருங்கள், அடுத்தடுத்து அவங்க வந்து நாய்க்குட்டியோட வந்து பார்த்தீங்கன்னா போட்டோ வெளியிடுறது யார்? விஜய் வெளியிட்டான். அதுவும் வெளியிட்டது த்ரிஷா. வெளியிடலாமா அந்த மாதிரி? அப்புறம் என்ன அர்த்தம்? எதுக்காக வந்து தனி விமானத்தில் ட்ராவல் பண்ணுறீங்க? அசிங்கமாக வெக்கமா இல்லை? இன்னைக்கு சொல்கிறாங்க, இதுக்கு என்ன சொல்றீங்க பதில்? மனுஷனுக்கான ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு, தூக்கிட்டு ஓடுனீங்க. என்ன இப்படி பண்ணிட்டாரு, இப்படி பேசிட்டாரு, அப்படி பேசிட்டாரு. எல்லாம் உண்மை இல்லாமல் கிடையாது. எவ்வளோ செய்திகள் வந்துக்கிட்டு தானே இருக்குது. இன்னைக்கு நயினார் சொல்லிட்டாருன்னு குதிக்கிறீங்க. ஒரே சொல்லிட்டு கிடக்குது, ஒரே சொல்லிருக்குது. 3 பேர் சேர்ந்து சொல்கிறான் த்ரிஷாவுக்கு வீடு வாங்கி கொடுத்துட்டான்றான். அன்னைக்கு பொங்கி இருக்கணுமா த்ரிஷா? நான் கேட்குறேன், அன்னைக்கு பொங்கி எழுந்திருக்கணும். எப்படா சொல்லுங்கன்னு 2 மாதம் கழிச்சு அது உண்மை இல்லைன்னு சொல்லி பேச வச்சாங்க. காசை கொடுத்த பிறகு அவனுக்கு மாற்றி பேசினானுங்க. அது த்ரிஷாவுக்குன்னு சொன்னோம், அது கிடையாது. இது வேற ஒரு நடிகை அவங்க வாங்கியிருக்கிறாங்க. ஆனால் உண்மை அவனுக்கு சொன்னது. அது விட அந்த பொறுக்கி இங்கே காசு வாங்கினு எப்போவுமே பேசுறது தானே, அவன் பிளாக்மெயில் பண்ணுறது தானே அவனுக்கு வேலையை. மாற்றி பேசுனானுங்களா இல்லையா? த்ரிஷாவுக்கு வீடு வாங்கி கொடுத்தது யார்? விஜய் வாங்கி கொடுத்தான்னு சொன்னானுங்க. அன்னைக்கு பொங்கியிருக்கணும் த்ரிஷா. ஏன்னா அதெல்லாம் அப்படியே இன்பமாக இருக்குது. இல்லை, இன்னைக்கு ஒரு அரசியல் தலைவர் விஜய், ஒரு கட்சியோட தலைவர், இன்னைக்கு இந்த இடத்துல வந்து குடும்பத்தை பற்றி வைக்கிறது வந்து அது தேர்தல் சமயத்தில் சங்கீதா பின்னாடி அதெல்லாம் பின்னாடி கிடையாது. அந்த அம்மா பொறுத்த வரைக்கும் நியாயமாக பார்த்தீங்கன்னா இது ரொம்ப லேட்டு. பின்னாடி எதுவும் அரசியல் கிடையாது சார். எந்த அரசியலும் கிடையாது சார். அதுக்கு என்ன சார் அரசியல் இருக்கு? அந்த அம்மா பொறுத்த வரைக்கும் கரெக்டாக நடந்துக்கிறாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணது தப்பு. அவங்க செய்ய வேண்டிய நேரத்தில் செஞ்சுருக்கணும். இதை எப்போ வந்து நீங்கள் லவ் ஃபார் எவர் நீங்கள் ட்விட்டு போட்டீங்களா அன்றைக்கே செருப்பை கட்டி அடிச்சிருக்கணும். சாதாரண பெண்கள் வீட்டில் செய்வாங்க அதை. அந்த பொண்ணு பொறுமையாக இருந்தாங்க, ரொம்ப நிதானமாக இருந்தாங்க, அமைதியாக கடந்து போனாங்க. எல்லாத்துக்கும் காரணம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மாமா வேலை பார்க்குற 2 மாமா பசங்க தான் அங்கே, புஷி ஆனந்தும் ஜெகதீஷ் பழனிசாமியும்.
இன்றைக்கி எவ்வளோ இன்னும் எவ்வளோ இருக்குது தெரியுமா? எல்லாத்தையும் விட்டோம்னா காலியாயிரும். இந்த வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிவிகே கிபிக்கெல்லாம் காலியாயிரும் மொத்தமே. அவ்வளோ இருக்குது. உங்களுக்கு இப்போது நேற்று ஒரு காணொளியில் நடிகை சுசித்ரா, எழுத்தாளரும் நடிகையுமான சுசித்ரா ஒரு தப்பாக பேசுகிறாங்க இங்கே விஜயை பற்றி. இங்கே த்ரிஷா வந்து விஜய் பின்னாடி போகல, விஜய் தான் த்ரிஷா பின்னாடி இருக்காங்க. சார் எப்படி இருந்தாலும் என்ன சார் ஒரு பேச்சா சார்? ஆனால் த்ரிஷாவுக்கு சார் எப்படி ஆனால் த்ரிஷாவுக்கு க்ரஷ் விஜய் மேலே கிடையாது, அங்கே வேற நாட்டமே வேற சார். இங்கே ஒரு ஒரு முதலமைச்சருக்கு மருமலாக தான் அவளுக்கு ஆசை அப்படின்றாங்க சார். நான் என்ன சொல்லலை சார், இந்த அவங்களுடைய கருத்தை அவங்க சொல்கிறாங்க. எந்த இடத்துல ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க சார். எனக்கு அறிவு வேணும் சார். இப்போ நீங்கள் அவங்க சொன்ன சுசித்ரா சொன்னதுக்காக ஒரு வார்த்தை சொல்கிறேன். எப்படி இருந்தாலும் நம்ம தப்பு நம்ம வந்து உணரணும் சார். முதல்ல அவள் கண்டா வரதான் சார் செய்வா. சார் ஒரு நல்ல ஆணழகன் யார் தெரியுமா? நீங்கள் சொல்லு பார்க்கலாம். யார் ஒரு ஆணழகன்னா யார் சார்? ஒரு ஆணழகன்னா என்ன பொருள் சொல்லுங்கள். யார் ஆணழகன்னா யார்? உடம்பு ஜிம் பாடிக்கு போய் நல்லா பாடியெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே மழை எண்ணெயெல்லாம் தடவிட்டு அப்படியே, அதுவும் ஆணழகன் தான் சொல்லுவாங்க. அது கிடையாது சார். ஆணழகு ஒரு பெண் வந்து பார்த்தீங்கன்னா சபலப்பட்டு உங்ககிட்ட வந்தான்னு சொன்னால் என்ன, ஒரு ஆண்கிட்ட வந்து ஒரு பெண் சபலப்பட்டு வந்தான்னு சொன்னால் அவளை வந்து பார்த்தீங்கன்னா கற்பை வந்து பலியாக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா அவளை காப்பாற்றுறது தான் சார் ஆணழகு. நிறைய பேர் தெரியல ஆணழகுனா உடம்பு வச்சுன்னு நினைக்கிறான். ஒரு பெண் வந்து பார்த்தீங்கன்னா காமவயப்பட்டு வந்து உங்ககிட்ட வந்து அவளை இழக்கத்துக்கு வரும்போது அவள் கற்பை அழிக்காமல் பாதுகாத்தான்னு வச்சுங்களேன், அவன் தான் ஆணழகன். ஆனால் நீங்களாம் என்ன சொன்னீங்கன்னா அவன் வேலைக்கு ஆகாதுன்னு நீங்கள் தானே உண்மை? நீங்களாம் அது வேலைக்கு ஆகுது சார். வந்துட்டானா இவங்க போயிட்டானா 10 பேர் வருவாங்க சார். அந்த வழிநடுக்க பாருங்கள் சார். இதோ இப்போ பாருங்கள், இந்த வெளியில் போயிட்டோம்னா ராத்திரி 10 மணிக்கு மேலே வழிநடுக இருக்குது. ஜில்லுன்னு இப்போ நீங்கள் என்ன செய்வீங்க? வாமா காரில் உட்காருமா அப்படின்னு விடுவீங்களா? நான் கேட்குறேன். நமக்கு என்ன வரணும்? அதை பார்க்கும்போது என்ன தோணணும்? வழிநடுக்க இருப்பாங்க சார். பெண்கள் புடவை கட்டின்னு இருப்பாங்க சரிங்களா? ஆனால் நீங்கள் என்ன செய்வீங்க? அவங்க எல்லாரையும் வந்து காரில் உட்கார வச்சுட்டு ஹோட்டல் ரூமுக்கு கூப்பிட்டு போயிடுவீங்களா? இல்லை, நம்ம அப்போ என்ன வரணும்? அந்த நேரத்தில் என்ன வரும் கேட்டால் நம்ம வீட்டில் மனைவி இருப்பாங்க, நமக்காக காத்துட்ருப்பாங்க, நம்ம பிள்ளைகள் இருக்கிறாங்க, நமக்கு ஒரு குடும்பம் இருக்குது, நமக்கு ஒரு கௌரவமான வாழ்க்கை இருக்குது. யோசிக்கணும் சார். எல்லாம் கிடைக்கும் சார் இன்றைக்கி உள்ளங்கையில். இதில் எல்லா கர்மமும் இது. ஒரு தட்டுனா போதும். ஆன்லைனில் எல்லாம் கிடைக்குது. இதில் கிடைக்காத பொருளே கிடையாது. ஃபோன் அடித்தா போதும். வர வச்சுருங்களா வீட்டுக்கு? வீட்டில் வச்சு குடும்பம் நடத்துவீங்களா? குத்தாட்ட முடியுங்களா? வீடு இல்லை, ஏதோ ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனியா, இங்கே மனைவி கிட்ட கிடைக்காத ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எவகிட்டே கிடைக்குதுன்னு சொன்னியா, அங்கேயே விட்டுணும். இங்கே காதல் வேற, காமம் வேற. தவறுனா தவறு தானே சார். தவறு எந்த இடத்துல இருந்தானே சார். நான் திருப்பி சொல்கிறேன் சார், எல்லாரும் கிடையாது சார். இப்போ நான் இருப்பேன், ஒருத்தர் சொல்லுவான் என் மனைவி கிட்ட இருந்து எனக்கான வாழ்க்கையை நான் வாழணும், என் மனைவி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இது கிடைக்கல அதனால போனேன்னுவான். நான் நியாயப்படுத்தலை. அப்படியே போனால் அப்படியே போயிடணுன்ற நான். இப்போ விஜய் என்ன எதையும் சரிப்படு நான் சொல்கிறது புரிஞ்சுக்கிறீங்க நல்லா. ஒருவேளை உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் எனக்கு தேவை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, அப்படி நினச்சிங்கன்னா கண்ணுக்கு மாறமாக போனீங்கன்னா அதோட போயிடணும். வீட்டில் கொண்டு வந்து குத்து விளக்கிற இடத்துல கொண்டு வந்து குத்தாட்டம் போடக்கூடாது. இப்போ இவங்க சங்கீதா அவர்கள் டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க. இப்போ விஜய் என்ன பண்ண போகிறாரு? ஏற்கனவே அவருக்கு நேரம்லாம் கொடுத்துட்டாங்க சார். இதில் இன்னைக்கு விஜய் வந்து இப்போ ஏற்கனவே அவர் வெளியே வர மாட்டாரு சார். பேசிட்டு இல்லை சார். நல்ல குடும்பமாக இருந்தால், நல்ல குடும்பம் மீன்ஸ் தான் நான் சொல்கிறது. விஜயோட வந்து பேரண்ட்ஸு, அவங்க சைடில் உள்ள பேரண்ட்ஸு, இந்த சொந்த பந்தங்கள் இவங்கெல்லாம் உட்காந்து பேசணும் சார். ஒரு டைமில் வந்து இதே வந்து ரஜினிகாந்த் அவர்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு பிரச்சனை வந்தது சார். எல்லாம் 40 வருஷத்துக்கு முன்னாடி வந்து சார். அன்றைக்கி மீட்டிங்கில் அவர் சொல்கிறாரு, ரஜினிகாந்த் வந்து அந்த அம்மா அழுதாங்க பார்த்தீங்களா லதா, என்ன சார் கெட்ட பையன் சார் இந்த காளின்னு சொன்னார்ல, அதுக்கு என்ன பொருள்? அவர் வந்து அவ்வளோ நான் கஷ்டம் கொடுத்தேன், ஆனால் அதெல்லாம் தாங்கிக்கிட்டு இன்றைக்கும் வாழ்ந்துட்டுருக்குறாங்க சொன்னாரா? அந்த அம்மா அழுதாங்களே, அதுக்கு எவ்வளோ பொருள் இருக்குது தெரியுமா? இன்றைக்கி வரைக்கும் விவாகரத்து இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்குறாங்க சார். ஆனால் விவாகரத்து அவங்க வாழ்க்கையிலையும் ஒரு புயல் வீசுச்சு, 80களில் வீசுச்சு. இவர் சம்பாரிச்ச பணத்தை அப்போ இவர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே போயிட்டார் அங்கே போயிட்டாருலாம் கிடையாது. இவர் சம்பாரிச்ச பணத்தை வந்து ஹரேராமா ஹரே கிருஷ்ணன்ற இயக்கத்துக்கு தானமாக கொடுத்தாரு. அது சர்ச்சையாச்சு. 2 பொம்பளை பிள்ளைகளை வச்சுட்டு நான் இருக்கிறேன், இவர் பார்த்து இந்த மாதிரி தான தர்மம் பண்ணாக்கா என் பிள்ளைகளை எப்படி காப்பாற்றுறதுன்னு சொல்லி அப்போ வந்து ஒரு முட்டல் மோதல் ஆச்சு அவங்களுக்குள்ள. அதுக்கப்புறம் அது வந்து காம்ப்ரமைஸாக முடித்தாங்க. ஒய்ஜிபி ஃபேமிலி அண்டு பாலச்சந்தர் அண்ட் கமலஹாசன் எல்லாம் சேர்ந்து சுமூகமாக முடித்தாங்க. நண்பர்கள், ஒரு ஆசான்,
அதை தாண்டி வந்து குடும்ப உறவுகள் எல்லாம் சேர்ந்து சமரசமாக பேசி இன்றைக்கி வாழ்ந்துட்டு இருக்காங்க. எல்லா குடும்பத்தையும் வரும் சார், கருத்து வேற்றுமை வரும் சார், பேசி இல்லை ஏற்கனவே இந்த சலசலப்பு இருந்துட்டு தானே சார் இருக்கு சார். சலசலப்பு விஜய் வந்து குறிப்பிட்ட தொகையை சங்கீதா அவர்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ணிட்டாங்க. அவங்க பொண்ணுக்கும் ஒரு செட்டில்மெண்ட் நடந்தது, அவங்க பையனுக்கும் ஒரு செட்டில்மெண்ட் நடந்தது அப்படின்னு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. இந்த கிட்டல்மெண்ட்லாம் கிடையாது, வாழ்க்கை சார். இது என்ன செட்டில்மெண்ட்டு? பணம் கொடுத்துட்டா போதுமா சார்? பணம் கொடுத்துட்டா போதும். செருப்பை கட்டி அடிக்கணும். செட்டில்மெண்ட் வெறும் பணம் மட்டும் பேசினா ரெண்டு குழந்தைகளை கல்யாணம் பண்ணி வைக்கிறது யார் பண்ணி வைப்பாங்க? அறிவனா உங்களுக்கு? செட்டில்மெண்ட் பணத்தை பற்றி பேசிட்டு இருக்கீங்க. 2 குழந்தைகள் கல்யாணம் பண்ணி வைக்கிறது யார்? பணம் பண்ணி வைக்குமா? ஆள் வேணாம், அங்கே அப்பா வேணாம், ஒரு பிள்ளைக்கு வழிகாட்ட வேணாம், பெற்றுட்டா மட்டும் போதுமா? அந்த பிள்ளைக்கு வழிகாட்டணும்ல, நல்வழிப்படுத்தணும் சார். அதான சார் தகப்பனுடைய ரோல் என்ன ஒரு வீட்டில்? நான் கேட்குறேன், பெற்று போட்டு துட்டை தூக்கி போட்டுருக்கியா நீ? நல்வழிப்படுத்தணும்ல. உன்ன மாதிரி வந்து பார்த்தா உங்கள் அப்பா தான், உங்கள் கதை என்ன இருக்கும்? உங்கள் அப்பா உன்னை எப்படிலாம் செதுக்குனான்? இன்ச்சு பை இன்ச்சாக செதுக்குனான் உன்னை. நீ செதுக்கணும்ல அதே மாதிரி உன் பிள்ளைய. இப்படி ரோட்டில் விட்டுருவியா நீ? கேட்டால் துட்டை தூக்கி போட்டுருவியா நீ? அதை கூட போடலன்னு தான் இங்கே பிரச்சனையே. ஒரு குழந்தை பார்த்து பார்த்தா பெண் குழந்தை கல்யாணம் பண்ணி வைக்கணும். இந்த வயசில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பனுடைய ஆதரவு வேணுமானோம் சார். நல்லா புரிஞ்சுங்க சார். இளம் பருவத்தில் நான் சொல்கிறது 3 வயசு 5 வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா காப்பாற்ற முடியும், அம்மா வந்து வளர்க்க முடியும். வாலிப பருவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பனுடைய கண்டிப்பும் அப்பனுடைய வழிகாட்டுதலும் அப்பனுடைய நெறிப்படுத்துதலும் வேணும். நீ நெறிப்படுத்துகிற இடத்துல இருக்கிற பொறுக்கி மாதிரி இருக்கிறன்றாங்க. பொறுக்கி மாதிரி வாழ்ந்துடுற. திருமணம் கடந்த உறவு உனக்கு என்ன இந்த வயசில் 52 வயசில்? நான் தான் சொல்கிறேன்ல சார், எல்லா மனிதர்களும் இங்கே ஒழுக்கமாக இருக்கிறதுல. நான் சொன்னேன்னா என் மேலே சாடுவானுங்க. நான் இருப்பேன், சரி என்ன மாதிரி நீ இருக்க வேணாம், உனக்கு ஏதோ ஒன்று தேவை இருக்கிற கண்ணுக்கு மரவாக போயிடணும். அதெல்லாம் வெளிச்சு வீட்டுக்கு பொம்பளைக்கே தெரியக்கூடாது, வீட்டில் பொம்பளைக்கே தெரியக்கூடாது, அப்படி இருக்கணும். அதுவும் துரோகம் தான், அதுவும் கூட செய்யக்கூடாது. ஆனால் தவிர்க்க முடியும். ஆனால் வந்து பெத்த பிள்ளைங்கிட்ட அசிங்கப்பட்டு வெக்கமா அளவுனுக்கு ஒரு வயசுக்கு வந்த பெண்ணு இருக்குது, ஒரு வயசுக்கு வந்து பையன் இருக்கிறான். எப்படி அவனை வந்து நீ ஆளாக்கணும் அந்த கடமை இருக்கா அவனுக்கு? பொறுக்கி பசங்களை வச்சுக்கிட்டு எல்லாம் தருதலைங்க. எவனுக்கும் குடும்பமே கிடையாது சார், நல்லா புரிஞ்சுங்க. எல்லாம் அதில் இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் மனைவியால் புறந்தள்ளப்பட்டவனுங்க, எல்லாமே மனைவியால் விரட்டி அடிக்கப்பட்டவனுங்க இவனுங்க. காரணம் இதுதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விருப்ப மனு வரலன்னு பேசினுக்கிறானுங்க. இந்த பாருங்க, அங்கே விவாகரத்து மனு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இவன் வேட்பு மனு தாக்கல் பண்ணோம், அங்கே வந்து 30ஆம் தேதி பதில் மனு தாக்கல் பண்ணோம். இவனுக்கு அரசியல் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாருங்க. கவலைப்பட்டுக்கிறானுங்க. விருப்ப மனு வரல, விருப்ப மனு டேய் விவாகரத்து மனு ரெடி ஆகிட்டு இருக்குது. இது எஸ்எஸ்சி அவர்களுக்கு தெரியுமா சார்? அவருடைய நிலைமை பரிதாபமான நிலைமை சார். எஸ்எஸ்சி அவர் வீம்புக்குனால கௌரவமாக பேசிட்டு இருக்காரு வெளியில். பரிதாபமான நிலைமை சார். ஒரு தகப்பனை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவமானப்படுத்துறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா சார்? அது எந்த பிள்ளையும் பண்ணக்கூடாது சார். ஒரே பிள்ளை இத்தனைக்கும். ஒரு பிள்ளை அவமானப்படுத்தினா இன்னொரு பிள்ளைகிட்ட ஓடலாம், அந்த பிள்ளை அவமானப்படுத்தினா இன்னொரு பிள்ளைகிட்ட போகலாம். 3 பிள்ளை 4 பிள்ளை, ஒரே பிள்ளை அசிங்கப்படுத்துகிறான், அவமானப்படுத்துகிறான், எல்லாத்தையும் தாங்கி தானே இருக்கிறாரு. சும்மா சீன் ஓட்டினான். மலேசியாவில் போய் இவர் போய் கட்டி பிடிக்கிறதும் எல்லாம் ஒரு நாள் கூத்து. இப்போ விஜய் பனையூரில் தான் இருக்கார். இன்றைக்கி இவங்க டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. இவர் ஏற்கனவே விஜய் வெளியே வந்தால் பல லட்சம் தொண்டர்கள் திரண்டுவாங்கன்னு ஆதவ் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ இந்த சூழலில் எப்படி அவர் நீதிமன்றத்துக்குலாம் வர முடியும்? ஒரு மனிதர், நான் சொல்லுவேன், இதே ரஜினிகாந்த் அவருக்கு சிக்கல் வந்த போது அவர் வந்து மதித்தார் சார். அண்ணனை மதித்தார், வந்து ஆசானை மதித்தார், நண்பனை மதித்தார், உறவுகளை மதித்தார். அப்போ சுமூகமாக தீர்க்கப்பட்டது. சரிங்களா? இவன் யாரையுமே மதிக்காதவன், அரசியல் வாழ்க்கைக்கு அச்சாரம் போகிறதுக்கு வந்திருக்கிறான். அவன் காலை நீட்டி உட்காந்துதான்னு சொல்லிட்டு அவனை வெளியே போன்ட்டான். யாரை? பிரசாந்த் கிஷோரை வேணான்ட்டான் சார். ஏன்னா என் வீட்டில் வந்து அவன் காலை நீட்டி உட்காரான், அதையே அவனால் தாங்க முடியல. இப்போ புரியுதுங்களா? இவனுக்கு யார் ஆலோசனை சொல்லுவாங்க? அரசியல் வாழ்க்கைக்கு அச்சாரம் போகிறதுக்கு வந்திருக்கிறான், வியூகத்தை கொடுக்கறதுக்காக வந்திருக்கான். அவன் காலை நீட்டி உட்காந்தான்னு சொல்லிட்டு அவன் எனக்கு வேணான்ட்டான். அவன் மனசில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கல்ட்டுன்னு நினைப்பு சார் இவனுக்கு. இந்த கல்ட்டு வந்து என்ன அவனுக்கு கேட்டால், தியாகராஜ பாகவதற்கு இந்த மாதிரி ஒரு ஆணவம் இருந்துச்சு. தியாகராஜ பாகவதற்கு அவர் ஒரு கொலை வழக்கில் சிக்கிறார், உங்களுக்கு தெரியும். அந்த கொலை வழக்கில் சிக்கிறது கூட பார்த்தீங்கன்னா ஒரு ரகசியத்தை அவர் கடைசி வரைக்கும் மானம் கருதி சொல்லவே இல்லை. அந்த ரகசியத்தை அவர் மட்டும் சொல்லியிருந்தார்னா அந்த வழக்கிலிருந்தே விடுதலை ஆகிருக்கலாம். 4 வருஷம் போய் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. சினிமா கல்ட்டு இந்த ஆளுமையெல்லாம் இழந்து கஷ்டப்பட வேண்டிய அவசியமும் வந்திருக்காது. ஒன்றே ஒன்று தான், 3000 ரூபா பணம் யாருக்கு அனுப்பிச்சிங்க? எவ்வளோ? 3000.
3000 ரூபாய் பணத்தை வந்து நீங்கள் யாருக்கு அமிச்சிங்க? இவ்வளோ பெரிய தொகையை வந்து நீங்கள் எதுக்காக வங்கியிலேருந்து எடுத்தீங்க, யாருக்கு இதை கொடுத்தீங்க? அவரால் சொல்ல முடியல. ஏன் சொல்லுங்கள்? அவர் கொடுத்தது ஒரு நடிகைக்கு, கிட்டத்தட்ட ஒரு வப்பாட்டி மாதிரி இருந்த ஒரு நடிகைக்கு. புரியுதா சொல்கிறது? அதை வெளியில் சொல்ல முடியல. வெளியில் சொன்னால் இமேஜ் போயிடும், குடும்பத்தில் குழப்பம் வந்துடும். அதுக்காக அந்த ரகசியத்தை அப்படியே மறைச்சிட்டாரு. அப்போ அந்த 3000 ரூபா தான் நீங்கள் வந்து கூலிப்படை கொடுத்தீங்க, யார் கொலை பண்ணானோ அவனுக்கு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி அந்த கதையில் அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு தண்டனை கொடுத்தாங்க. இது வரலாறு. அவர் பட்டம் வந்து மானம் போனால் பரவாயில்ல, ஏதோ ஒன்று ஒரு நடிகைக்கு தான் நான் அதை கொடுத்தேன்னு சொல்லியிருந்தாருன்னா அது அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஆனால் மான மரியாதை போயிருக்கும். அது மான மரியாதை போயிட்டு அதை உண்மையை சொல்லாதுங்க. கடைசியில் 3-4 வருஷம் சிறை தண்டனை அனுபவிச்சுட்டு வெளியே வந்து அந்த சினிமா ஆளுமையை இழந்து எல்லாம் இழந்து கடைசியில் வந்து மான மரியாதை எல்லாத்தையும் வந்து செத்து போனார். எல்லாம் பாடம் இருக்குது சார். இல்லை, விஜய் கிட்டே இப்போ பணம் இருக்குது, சங்கீதா அவர்கள் டிவோர்ஸ் கேட்டிருக்காங்க, ஜீவனாம்சம் கேட்டாலும் கொடுக்கறதுக்கான வலிமையும் இருக்குது. இப்போ சுமூகமாக பிரிஞ்சிடுவாங்களா இல்லை இவர் பிரியக்கூடாதுன்றது தான் சார் எண்ணம். பிரியக்கூடாது இதெல்லாம் அது அவங்க தானே சார் டிசைட். சார் இவன் வந்து அனாதி சார், அப்படி ஒரு நிலைமை ஏற்படுதுன்னா இவன் அனாதியாக சேவான் சார். அப்படி ஒரு வந்து அப்படி ஏற்படக்கூடாது. இதெல்லாம் வரும் சார், இதெல்லாம் புயல் வீசுது சார். இப்போ அவன் வாழ்க்கையில் புயல் வீசுது. உட்காந்து சுமூகமாக பேசி தீர்த்துக்கலாம். 2 பேரும் பெண் குழந்தைங்களோட வாழ்க்கை இருக்குது சார். என்ன தான் கோர்ட்டில் நீங்கள் பிரிஞ்சாலும் வந்து பார்த்தா 2 குழந்தைங்களோட வாழ்க்கையில் எதிர்காலம் இல்லை. கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வந்தால் கூட அந்த பிள்ளைகளை யார் வந்து பார்த்தீங்கன்னா கரை சேர்க்கறது? ஸோ உட்காந்து பேசி தீர்த்துக்கணும். இதெல்லாம் இந்த நாயெல்லாம் அடிச்சு துரத்தணும். என்ன கேட்டா எது இவனை சுற்றி ஒரு கூட்டம் இருக்குல்ல, ஒரு நாய்ங்க கூட்டம் இருக்குல்ல, அந்த நாய்க்கு அத்தனையும் துரத்தணும். இந்த ஆண் தாய் எது ஆண் தாய் இல்லாமல் ஆண் நாய் கொஞ்சம் துரத்திவிடணும். ஆண் நாய் கூட பெண் நாய் துரத்தணுன்ற நாய். அங்கே இருக்கிற அத்தனை பேரும் பனையூரில் இருக்கிற அத்தனை எஸ்எஸ்சி போய் இடத்துல நான் இருந்தேன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்லைன்னு மொத்த பேரும் சுட்டு தள்ளிடுவேன் நான். ஆண் தாய் யார் சார்? அதுவும் அவன் தான் புஷி ஆனந்த் தான். குடும்பத்தை கெடுத்து இருக்கிற சீரழிச்சு இருக்கிறானுங்க சார் அங்கே உட்காந்து. ஏன் அவர் ஆண் தாயின்னு சொல்கிறாங்க சார்? இதுக்கு நான் என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரில. அவங்கள தான் கேட்கணும். அவன் ஆண் தாய்னா அப்போ இவன் யார்? விஜய் யார்? தப்பு இல்லை சார். ஒரு குடும்பத்துக்கு எடுத்துட்டானுங்க சார் எல்லாம் சேர்ந்து. அப்பா அம்மாவை கெடுத்தானுங்க, பிரித்தானுங்க. அப்பா அம்மாவுக்கு உள்ள வந்து மருமனை ஒரு வார்த்தை கேட்குறாங்க, பத்திரிகையாளர் கேட்குறாங்க, எஸ்எஸ்சி கிட்ட மருமகள் குறித்து கேட்குறாங்க. பேசுனா என்ன, அதை பற்றி கேட்காதீங்கன்னு. ஒருவேளை எஸ்எஸ்சிக்கும் அதில் உடன்பாடு இல்லையோ? உடன்பாடு இல்லை சார். அப்படி கிடையாது சார். இங்கே எல்லா உறவுகளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஈகோ இருக்குது சார். எல்லா உறவுகளும் அந்த ஈகோ தான் வந்து பிரித்து விளையாடுறதே. பிரித்து விளையாடுறது நீங்கள் 1000 இருக்கட்டும் சார். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வயசாகிடுச்சு, உங்களுக்கு வந்து நீங்கள் பிரிஞ்சு போயிட்டீங்க. ஆனால் குடும்பம் ஒன்றா இருக்கணும்ல. பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னா வந்து மருமகளோடு இருக்கணும், பேரங்களோடு இருக்கணும்ல. அதெல்லாம் நீங்கள் ஆசை பண்ணணும். 2 பேரும் வயசானவங்க 2 பேரும் நம்ம தனியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் அவன் தனியாக இருக்கிறானே, யோசிக்கணும்ல சார். இப்போ ஏற்கனவே விஜய் மீது பல விமர்சனங்கள் இருக்குது சார். குறிப்பாக த்ரிஷா மீது ஒரு பெரிய அளவுக்கு விமர்சனம் இருக்குது. இது இப்போது சங்கீதா அவர்களோட இந்த டிவோர்ஸ் நோட்டீஸ் வந்து அதை ஊர்ஜிதப்படுத்துதா சார்? இது வந்து நோட்டீஸ் அனுப்புன்னு கிடையாது. இந்த நோட்டீஸ் அனுப்பக்கூடிய சூழ்நிலை உருவாயிடுச்சு. ஏன்னா இவங்க அந்த அளவுக்கு வந்து மாறுவார்னு பார்த்தா இது மாறல. ஒரு வாய்ப்பு தராங்க. சரி இப்போ கொஞ்சம் எல்லாம் சொல்லுவாங்க சார், கொஞ்சம் நாள் போனால் சரியாயிரும், ஆசை 60 நாள், மோகம் 30 நாள், கொஞ்ச நாள் இது காலை சுற்றின பாம்பு மாதிரி நாய்க்குட்டியை வெளியேறதும், லவ் ஃபார் எவர் ட்விட்டு போடுறதும் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் இதுதானே சார். அதை தாண்டி இன்னும் இன்டீரியராக உள்ளுக்குள்ளே எவ்வளோ நடக்கும், எவ்வளோ செய்தி அவங்களுக்கு போகும். லண்டனில் இருந்தாலும் இங்கே ஒரு கேள்வி இருக்குல்ல சார், எனக்கு இப்போது விஜய் சங்கீதா பிரிஞ்சிருக்காரா இல்லை சங்கீதா விஜய் பிரிஞ்சிருக்காங்களா? ஏன்னா இப்போ இவங்க ஃபாரின்ல இருக்காங்க, இவர் இங்கே இருக்காரு, சொல்கிறாங்க. இதை எப்படி நம்ம பார்க்குறது? இது வந்து கிட்டத்தட்ட 2021 இந்த பிரச்சனை இருக்குது. அவங்க 2 ஆண்டு காலம் வந்து வாய்ப்பு தராங்க. அரசியல் கட்சி தொடங்கின பிறகு பார்த்திங்கன்னா இந்த கூட்டங்கள் வந்து நெருக்கம் அதிகமாகிடுது. வந்து இந்த சேர்ந்தவங்க ஏற்கனவே இருக்கிறதே அங்கே 2 பேர் வந்து ஜெகதீஷ் பழனிசாமி, புஷி ஆனந்த் இவங்களே வந்து அங்கே மாமாவில் பார்த்துருவோம். போயிருந்த கூட்டம் அத்தனையுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து தற்கொலை கூட்டம். வீடும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு அமைதியற்ற ஒரு சூழல் தான். சரிங்களா? கட்சி அலுவலகத்தில் இருந்தால் கூட பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஸியான ஒரு முறையாக. அதே சமயத்தில் 6 மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா இவரை ஆக்சஸ் பண்ண முடியாது, யாருமே பண்ண முடியாது. புஷி ஆனந்த், ஜெகதீஷ் பழனிசாமி தாண்டி யாரும் போக முடியாது. அப்போ அவங்க தொடர்பு கொள்ளக்கூடியது கூட பார்த்திங்கன்னா வந்து இன்டைரக்டாக தான் வந்து புஷி ஆனந்த் மூலமாக தான் வந்து ஒரு மனைவியே வந்து அவர் இன்டைரக்டாக தான் எப்படி ஃபோன் போட்டு கொடுத்து பேசுறது கிடையாது. தகவல் அவங்க சொல்கிறது, அந்த தகவலுக்கு இவர் பதில் சொல்கிறது. ஒரு மனைவிக்கே இது பிரச்சனை. நேரடியாக பேச முடியாது விஜய்கிட்ட. அப்போ மனைவியே பேச முடியாது கேட்டால் மற்றவங்களாம் போயிட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் என்ன பார்க்கல, அந்த மோர் ஊற்றல, குழம்பு ஊற்றலன்றான் அந்த தாடி பாலாஜி இவங்கெல்லாம். அவன் தான் கட்சி விட்டு வெளியே போனது தாடி பாலாஜிலாம். ஏன்னா அந்தளவுக்கு ஏன் ஜான் ஆரோக்கியமே 6 மணிக்கு மேலே பேச முடியாது, ஆக்சஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி இருக்குது.
அப்போ அவங்க ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பொறுத்து போகிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து குறிப்பிட்ட நபர்கிட்ட மட்டும் என் வந்து யார் ஏற்றுப்பாங்க? ஒரு குறிப்பிட்ட ஒரு பெண் கிட்ட மட்டும், ஒரு நடிகை கிட்ட மட்டும் நெருக்கமாக இருந்தால் யாரை ஏற்றுக்க முடியும் சார்? குழந்தைங்களுக்கு ஒன்று வேணும் சார். இப்போ திடீர்னு இப்போ உங்க வந்து ஒரு பெண் குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு அப்பா எனக்கு இது வேணும் அது வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. இல்லை ஒரு சரி மனைவி கிட்ட கருத்து வேற்றுமை இருந்தால் கூட என்ன செய்யணும்? ஒரு 15 நாளைக்கு ஒரு முறை போய் பேசணும் இல்லை சார்? பிள்ளைகளோட தொடர்பில் இருக்கணுமா இல்லையா? இவனுங்களாம் என்ன ஜென்மங்க இவனுங்க? நான் கேட்கல. இப்போ குழந்தைங்களும் விஜய் கூட பேசுறது இல்லையா சார்? சார் பேசுங்க, பேசினா தான் சார் பேச முடியும். மனைவியே இங்கே இன்டைரக்டாக தான் பேச முடியுன்ற. மனைவியே வந்து புஷியானதுக்கு விஜயோட மகனுக்கும் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. விஜயோட மகன் எல்லாருக்கும் இருக்கு. விஜயோட மகன் வந்து நேரடியாக விஜய் கூட பேச முடியாது. யாரும் பேச முடியாது. யாருமே பேச முடியாது சார். அவங்க அம்மா உட்பட யாரும் பேச முடியாது. அப்படியே தனிமைப்பட்டு கிடக்கிறான் அவன். வீட்டுக்குள்ளே தனிமைப்படும். அங்கே பேசுறது யார் பேச முடியும்? இந்த மாதிரி இப்போ வந்து நடிகைகள் பேச முடியும். ஏதோ நீங்கள் ஒரு நடிகைன்னு அவங்க சொல்கிறாங்க கௌரவமாக. இன்னும் எவ்வளோ இருக்குது பாருங்க. பூதாகரமாக வெடிக்க போது பாருங்க. சிக்கி தவிப்பான் விஜய். லிமிட் இருக்குது சார். எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது சார். யார் சார் இங்கே எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் குடும்பம் இல்லை சார். எவ்வளோ நடிகர்கள் இருக்காங்க. இதே எஸ்எஸ்சி ஜென்ரேஷனுக்கு எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. நான் தான் சொல்லலை சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் நீங்கள் சொல்லலாம். புரியுதுங்களா? ஆனால் எது எங்கேயோ அங்கே தான் செருப்பு எங்கே விடணுமோ அங்கே விடணும். இப்போது சங்கீதா இந்த தொடுத்த இந்த டிவோர்ஸ் வழக்குனால விஜயோட இந்த அரசியல் ஏதாவது பாதிப்பு இருக்குமா? ஏற்கனவே அந்த என்ன பாதிப்பு? அவன் அரசியலே பாதிப்புன்னு சொல்கிறான். நீங்கள் அரசியல் பாதிப்பு வருமானு கேட்குறீங்க? அவன் அரசியலே மக்களுக்கு பாதிப்புன்னு பேசினேங்கிறேன். அவர் அரசியல் பாதிக்குமா அப்படின்னு கேட்குறீங்க? அவன் அரசியலே மக்களுக்கு பாதிப்புன்றேன் நான் தான் சொல்கிறேன்ல சார். அவனால் எத்தனை பிரச்சனை பாருங்கள் சார். 41 பேர் செத்து போயிட்டாங்க. அப்பா அம்மாவுக்கு கஷ்டம், பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு கஷ்டம், எல்லாருக்கும் கஷ்டம். இப்போ புரியுதுங்களா? அவன் கருவின் குற்றம். ஆனால் சோபா வந்து அவனை வந்து பார்த்தீங்கன்னா கருவிலே அபார்ஷன் பண்ணிட்டு இருக்கணும். தடித்த வார்த்தை தான் உண்மை. 41 பேர் செத்துட்டாங்க. போட சொல்லுங்கள் வழக்கு மேலே. சத்தியமான உண்மை நான் பேசுறது. மனசாட்சியோட பேசிட்டு இருக்கிறேன் நான். உன்னால் எவ்வளோ பேருக்கு 41 குடும்பம் என்ன சார்? நீ முதலமைச்சர் மேலே பழிய போகிற போக்கில் சார் அந்த 40 என்ன நாங்கள் விஜயை பார்த்தா போதுன்னு சொல்கிறாங்க சார். பேசுவாங்க சார். ஒருத்தன் கொலை பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாகும் போது சொல்லிட்டேன்னா விட்டுருவீங்களா நீங்கள்? சட்டம் இல்லை இங்கே. அவர் மேலே தண்டனை எதுவும் கொடுக்காதீங்கன்னு சொன்னால் விட்டுருவீங்களா? சட்டம் ஒழுங்கில்லை இங்கே. ஒருத்தன் கத்தியில் குத்திட்டாருன்னு கேட்டால் ஐயோ வந்து பரவாயில்ல அவர் கத்தியில் குத்துறது பரவாயில்லைங்க, நான் தாங்க அவர் வந்து குத்த சொன்னேன், நீங்கள் அவர் வந்து ஜெயிலில் போடாதீங்கன்னா விட்டுருவாங்களா? பேசுகிறீங்க நீங்கள். அப்பாவிங்க செத்து போனாலும் அப்பாவிங்க சார் அவங்க. அந்த குடும்பம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அப்பாவி குடும்பங்க. அதெல்லாம் ஏழைங்க பாழைங்க வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் 2000 ரூபான்றதுலாம் கனவு சார். மாத சம்பளம் 15,000 10,000 வாங்குறவனை போயிட்டு சாகடிச்சுட்டு வந்து பேசுகிறான். அவங்க முதலமைச்சர் பழிய போட்டார், நொழிய போட்டார். நீங்கள் தமிழக மக்களோட மனநிலையை பாருங்கள். விஜயை தூக்கி கொண்டாடுறாங்க. என்ன கொண்டு சார் திருப்பி தமிழக மக்கள்லாம் கொண்டாடுறாங்களா? நீங்கள் பேசாதீங்க. இங்கே பல குறிப்பிட்ட தற்கொலை கூட லட்சக்கணக்கான தொண்டர்கள் லட்சக்கணக்கான சார் எல்லாம் பைத்தியங்கள் என்ன பண்ணுவீங்க? ஹாஸ்பிட்டலில் கூட தான் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 500 பேர் இருக்கலாம் பைத்தியம். என்ன பண்ணுறது சொல்லுங்க பார்க்கலாம். ஒவ்வொருத்தரும் ஒரு மேலே பைத்தியம், ஒவ்வொருத்தரும் ஒரு பின்னாடி ஓடினுக்கிறான். ஒரு கும்பல் வந்து சாமி இருக்குதுன்னு ஓடுது, ஒரு பக்கம் இப்படி ஓடுது, ஒரு பக்கம் சாமி இல்லைன்னு ஒரு பக்கம் இப்படி கும்பலில் ஓடுது. எந்த பக்கம் ஓடுறது தெரியாத நாங்களாம் முடிச்சுன்னு இருக்கிறோம். சாமி இருக்கிற பக்கம் ஓடுறதா, சாமி இல்லைன்னு பார்க்குறோம். இது பக்கம் இன்னொரு பக்கம் கேட்டால் மனிதர்களே சாமின்னு சொல்லிட்டு ஒரு கும்பல் ஓடுது. என்ன செய்ய முடியும்? அப்படி தான் இந்த கூட்டம். இந்த பக்கம் ஓடலாம், அந்த பக்கம் ஓடல, நடுவில் ஓடுறான். என்னன்னு கேட்டால் இவன் தான் வந்து சாமின்னு சொல்லிட்டு. அதுக்காக நீங்கள் நம்ம பகுத்து பார்க்குற அறிவு இல்லை நமக்கு. நமக்குன்னு ஒரு சுய அறிவு இருக்குது சார். அதுதான் அது இன்னொருத்தர் சொல்லி வர்றது கிடையாது. பகுத்தறிவு என்பது இன்னொருத்தர் சொல்லி வர்றதில்லை. இங்கே பல பேர் சொல்லியிருக்கிறான். பெரியார் சொன்னாலும் தான் பகுத்து. பெரியார் சொன்னாலும் அவரே சொல்லியிருக்கிறார், நான் சொல்கிறது சரியான பகுத்து பாருங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால் ஒருத்தர் சொல்லி வந்தாலும் அது பகுத்தறிவு கிடையாது. அவனுக்கு அறிவு இருக்குது, பகுத்து பார்க்கணும். பகுத்து பார்க்காத ஒரு கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா தற்கொலை கூட்டமாக இருக்குது. தற்கொலை கூட்டமாக சேர்ந்து நாட்டை ஆளணும்னா நம்ம ஒத்துக்க முடியுமா சார்? சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இங்கே கொள்கை அரசியல் பண்ணணும். நீங்கள் நடிகைக்காக கட்சி தொடங்கணுமே, இங்கே கொள்கைக்காக வந்து பார்த்தீங்கன்னா கட்சி தொடங்கணுங்க இருக்கிறாங்க. யாரை ஆதரிக்கிறது? நீ நடிகை பேச்சை கட்டி நீ கட்சி தொடங்கின. இங்கே கொள்கை முழக்கன்னு ஒன்று இருக்குது. என்ன கொள்கைன்னு பார்க்குறது? அதை பகுத்து பார்க்கணுமா இல்லை நீ நடிகை வந்து கட்சி தொடங்க உன்னை பார்த்துட்டு இருக்கிற வேலையை எங்களுக்கு நான் கேட்குறேன். பரவன் சார், இந்த அரசியல் நோக்கி இந்த விஷயம் சங்கீதாவோட விஷயம் எப்படி நகரப்போகுது? உங்கள் நேரத்துங்கிறதுக்கு மிக்க நன்றி. நன்றி சார்.